செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஏங்க சும்மா கடந்து கத்துறீங்க? ஐயோ, நான் உள்ளார கடந்துட்டேன்டா. யாரை கேட்டு திறந்தீங்க? எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாம். ஏன்டா ராத்திரி நேரமாச்சே மூடிட்டு இருக்கியா? திறந்து வச்சாச்சா? அது கிடையாது. நான் மூடத்துக்கு முன்னாடி நீங்க பாட்டுக்கு திறந்துகிட்டு லோலோன்னு கத்தா என்ன அர்த்தம்? ஐயோ, விடிஞ்சா திருவிழா கூட்டம் எக்கச்சக்கமா வருமேடா. நமக்கு விடிய விடிய வேலை இருக்குடே. முன்னாடி சீக்கிரம் மூடிட்டு பின்னாடி வாடா. ஐயோ, குடும்பத்தோட அறைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு விடிய விடிய எல்லாத்தையும் கலப்படம் பண்ண போறோம். கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு காத்தோட்டம் இருக்கு. பட்டி செருப்பால மண்டு பயப்புள்ள. ஏண்டா நம்ம செய்யற கலப்பட வேலைக்கு காத்து தேவையாடா? எவன் கண்ணில் பட்டா நம்ம பொழப்ப காத்துல போயிடும்டா. ஏய், ஒரு ஈரம்பு போறதுக்கு இடம் இல்லாம எல்லா பழகி இழுத்து வச்சு கூட்டிட்டு வாடா. ஐயே, செங்கமலா, செங்கமலா, வந்துட்டேங்க. வாடி சீக்கிரம். என்னமோ அசைஞ்சிட்டு வர்ற. என்ன கொண்டு வந்த? கடல் எண்ணெய். நல்லெண்ணெய் இங்க இருக்குது. எங்க? ஊத்து, கடல் எண்ணெய் ஊத்து சீக்கிரம். இப்ப எதோட ஏதோ கலந்தீங்க? ஏண்டா நல்லெண்ணெயில கடல் எண்ணெய கலக்குறோம். உருப்பிடுவோமா? இப்படி கலப்படம் பண்ணா நம்ம உருப்பிடுவோமா? ஏண்டா இத்தனை நாளா இப்படித்தானடா கலந்துட்டு இருக்கிறோம். நீங்க மாத்திரமா? ஊர் உலகத்துல அத்தனை பேர் இப்படித்தான் நல்லெண்ணெயோட கடல் எண்ணெய கலக்க போய்தான் கடல் எண்ணெய்க்கு விலை கூடி போயிடுச்சு. இனிமே கடல் எண்ணெயில நல்லெண்ணெய கலக்கணும். அப்பதான் நம்ம 4 காசு பார்க்க முடியும். ஏண்டா எவனாவது வாசனைய கண்டுபிடிச்சிட்டான்னா முடியுமா? சுத்தமான நல்லெண்ணெய் வைங்க, பக்கத்திலே கலப்படத்தை வைங்க. எவன கூட்டி வாங்க. வாசனையை கொண்டு எது சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம கண்டுபிடிச்சிட்டான் நான் காதார்த்துக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ. எப்படி முடியும்? யார் இருக்கா? சுத்தமான சரக்குடைய வாசனையை பார்த்து ஒரு தலைமுறை தாண்டி போயிடுச்சுன்ற பாருங்க. நம்மளா பார்த்து இப்படி தாயா வாசனை இருக்கும் அப்படின்னு சொன்னா தான் உண்டு. நீங்க எதை வேணா எதுல வேணா கலங்க. அடியே, இவன் சொல்றபடியே கலடி. எப்படி களிமண்ணு நிக்கிறேன்? உன்னை எந்த முட்டாப்பா ஏன் சொன்னா? நீங்களா ஒரு நாளைக்கு 10 வாட்டி களிமண்ணு கூப்பிடுறீங்களா? உளுந்துல கலக்கிற களிமண்ண கேக்குறேன்டா. ஐயோ, உங்களுக்கு புத்தியே வர மாட்டேங்குது. எங்க உளுந்துல போய் களிமண்ண கலப்பாங்களா? களிமண்ணுல உளுந்த கலந்தாத்தான் அசலாவது கட்டி வரும். ஐயோ ராஜா, நீ செய்யடா, நீ செய்யடா. களிமண்ணு நீ ஊத்து, நீ ஊத்து, நீ போடுற. அடியே சீக்கிரம் ஊத்து, நீ கடா சீக்கிரம். கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம். என் வீட்டுல நின்னுட்டு சதுர எடுக்கிறியாடா? களிமண்ணு பையன போற அந்த பக்கம். இங்க வா. சும்மா நீ சும்மா இரு. முதல்ல மூட சொல்றேன். சொல்லு. நான் ஈரக்குறை நடுநடுங்க உள்ள உட்கார்ந்துட்டு கலப்படம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ ஊருக்கே கேட்கும்படியா ரேடியோவை திறந்துட்டு கலப்பட பாட்டு பாட வைக்கிறியா? ஏப்பா இப்படி பயந்து பயந்து கலப்படம் பண்ணி கொள்ள லாபடிச்சு யாருக்காக சேர்த்து வைக்கிறீங்க? தங்கச்சி என்னைக்குமே வாயை திறந்து பேச மாட்டேங்குது. என்னைக்காவது வாயை திறந்து பேசிச்சுன்னா நீங்க நாக்க புடிங்கிட்டு சாவர மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுறது புடிங்கிங்களா? போராட்ட பக்கம். இவன் இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் என் தொழிலை நான் ஒழுங்கா செய்ய முடியாது. எவராவது ஒரு பயலை பார்த்து இவளை கட்டி வச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் நான் நிம்மதியாக இருப்பேன். பையனை பார்க்க போறாரு. அந்த பாட்டை மறுபடியும் நம்ம 2 பேரும் கேட்போம். மெதுவா இஞ்சில திரிகி விடு. கலப்படம் கலப்படம். இப்படி குறைக்கிறீங்க? யாரா இவன் காட்டான அப்ப பின்னாடி நில்லுமா? பின்னாடி போயிடுறா. முன்னாடி 1 கிலோ சக்கரை. யாரா இவன்?
சக்கரை ஸ்டாக் தீர்ந்து 4 நாள் ஆச்சு. போ அந்த பக்கம். அடுத்தாடுவா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வச்சிருக்க கொடுக்க சொல்லியா? வச்சிருக்கையா? என் வீட்டு உபயோகத்துக்கு வச்சிருக்கிறேன். ஐயா அதுலதான் கொஞ்சம் கொடுக்க சொல்லியா? குழந்தை சக்கரை இல்லாம பால் குடிக்க மாட்டேங்க. விலை கொஞ்சம் கூடும். சரிதானா? என்னைக்குதான் நீ நியாயமான விலை வாங்கியிருக்க. கொடுக்க சொல்லியா? சரி சரி கொண்டு 5 ரூபா. 1 கிலோ கூட. நமக்கு ரொம்ப வேண்டிய ஆளு. வீட்டுல வேலை இருக்கு. அடுத்த ஆளு. அடுத்த ஆளு. ஒரு படியாமா? ஆமாங்க. பிரியாணி அரிசி. உனக்கு என்னப்பா? பால் பவுடர் இருக்குங்களா? என்ன இல்ல என் கடையில. விலை எப்படி? யாரா இவன் பால் பவுடர் இல்லாத காலத்துல விலைய பத்தி கேட்டு இருக்கிறான். நீ எவ்வளவு வச்சிருக்கிற? 1 ரூபா இருக்கு. கொண்டாங்க. 3 ஸ்பூன் வரும். காட்டு. யாரா அவன் கைய பிடிக்கிறவன்? அந்த பால் பவுடர் வெளியேடு. நீ யாரா? காட்டு பயிர எடுக்கிறியா இல்லையா? கேப்பற ஊரு புதுசா முதலாளி கைய பிடிச்சிட்டு போறட்ட. ஏடாலையா இட்டிச்சன்னக்கா யாரா நீ? எனக்கு தெரியாது. தெரியாது. எல்லாம் இவர்தான். இல்ல நம்ம தலைவர். என்னது வெளியே? ஆமா இது குழந்தைகளுக்கு இலவசமா கொடுக்க சொல்லி சர்க்காரால கொடுக்கப்பட்டது இல்ல. உம்ம கணக்கு எப்படி வந்தது? எவனோ ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்தான். எவனோ கொடுத்தா அதை நீ வியாபாரம் பண்றதா? சரி வியாபாரம் பண்றீ இல்ல கலப்படம் இல்லாம பண்றியா? கலப்படமா? சத்தியமா கிடையாது. கிடையாதா? எங்க அப்பனால கிடையாது. இந்த பால் பவுடர் சாப்பிட்டு எத்தனை குழந்தைகளுக்கு வாந்தி பேதி எடுத்துருக்கு தெரியுமா? எவ்வளவு பேர் என் வீட்டுக்கு வந்து புலம்புறாங்க தெரியுமா? தம்பி எவனாவது வேண்டாதவன் வந்து சொல்லியிருப்பான். வேண்டாதவன் சொல்லியிருப்பானா? இது கலப்படம் பண்ணலையா? நிச்சயமா இல்ல. இடாத போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துப்பா. அங்க போய் விசாரிக்கிறவா போய் ஒத்துக்கிறதுக்கு இங்கே ஒத்துக்குங்க. தம்பி தம்பி ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் அப்படியே கலப்படம் பண்றதுதான். ஏன் வேடிக்கை? என்ன இங்க இருக்கிறீங்க? போயா? அதானே புதுசா என்ன நடந்து போச்சு. போக போக சும்மா இருக்கு. யோசிச்சு அவங்கள பாக்கட்டும். ஐயா சக்கரை இல்லையா? சக்கரை இல்லையா? உங்க கோட்டாவிட ஸ்டாக் இருக்கா பாக்குறேன். தம்பி 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 கோட்டாவில இருக்கு. இருக்குல்ல? இருக்கு. பிளாக் மார்க்கெட் பண்றியா? ஐயோ கொஞ்சம் அப்படி இப்படி அதுவும் இன்னைக்குடா. வேணா இவனை கேட்டு பாருங்க. அவனே என்ன கேக்குறது? அவன் தான் ஒரு படி அரிசிக்கு முக்கா அப்படி அறந்து போடுறானே. அப்படியா பண்றான்? அப்படியா போறேன்? ஏண்டா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னங்க இவர் சொன்னபடி நான் செய்யவே இல்லைங்க. என்ன சொன்ன? ஒரு படிக்கு அரைப்படி தான் அளக்க சொன்னாரு. பாவம் ஏகப்பட்டவங்க பொழைச்சு போட்டமே நான் தாங்க முக்காப்படி அளந்து போட்டேன். கடந்து கத்துறீங்க. இத நான் சொல்லணுமா அவருக்கு? ஊரு பூரா தெரிஞ்சிருக்கு நம்ம பவுசு. அண்ணால பாத்துட்டு கேக்குறாரு. பாருங்க இது ரோடு இல்லன்னா அவரை உங்க காலை பிடிக்க சொல்லுங்க. பெரிய மனுஷா உங்களதாங்க. இதனால எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா நாளைக்கு காலையில நம்ம கிராமத்துக்கு மாரியம்மன் கோவிலுக்கு எதிர்கால உள்ள கட்டடத்துல நம்ம பஞ்சாயத்து போர்டு தலைவர் சின்ன தம்பி ஐயா தலைமையில கூட்டுறவு மளிகை கடை திறக்க போறாங்க. தேவதாம்பா கடிபண்டு பயிரே. அதெல்லாம் சொல்ல திக்குங்க இல்லைங்க. நாளை இருந்து கள்ள மார்க்கெட்டு ஒழிய போகுது. கலப்படம் அழிய போகுது. கொள்ள லாபம் புண்டோட ஒழிய போகுது. ஏண்டா இதை வந்து கடை முன்னாலதான் சொல்லலாமா? தெருமுனையில கத்த போதே காதல் வந்துச்சுல. ஏண்டா இவருக்கு எரிச்சல கிளப்புற? ஏய்யா ஊருக்கு நல்ல வார்த்தையை 4 தரம் சொல்லக்கூடாதா? ஊருக்கு நல்ல வார்த்தை இவருக்கு அவருக்கு சேர்த்துதான் ஐயா அடிக்கிறேன். நிறுத்துறான். எனக்காக நீ என்ன அடிக்கிறது? போடா. ஏய்யா என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தாயா வந்து அடிக்க போறேன். பேசுவார். அதுல முக்கியமான காரணம் தனிப்பட்டவர்களில் சிலர் நடத்தும் கலப்படமும் கள்ள மார்க்கெட்டும் ஒழிய வேண்டும் என்பதற்காக. தனிப்பட்டவங்க தான் கள்ள மார்க்கெட்டும் கலப்படமும் நடத்துறாங்களா? எத்தனையோ இடத்துல நடத்தப்படுற கூட்டுறவு சங்கங்கள்ல கள்ள மார்க்கெட்டும் கலப்படமும் இல்லையா? என்ன தாக்கி பேசும்போது நான் எப்படி உட்கார முடியும்? நல்ல உங்களை யாரு அப்ப தாக்கி பேசினா? இவ்வளவு பேர் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஏன் ஆத்திரம் வருது? நல்லா இருக்கியா நீ கேக்குறது? ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரே கடையை வச்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு இருந்தா அதுக்கு போட்டியா கூட்டுறவு கடைன்னு ஆரம்பிச்சா எங்க வகுத்துல மண்ணு விழுவாதா? மனுஷன் ஆத்திரம் கூட படக்கூடாது. எரிச்சல கத்துறாடியா முதலாளி. ஆத்திரம் குறையிற வரைக்கும் ஒரு கத்து கத்திட்டு அப்புறம் உட்காதீங்க. உட்கார முடியாதா? பொத்து பொத்துன்னு பொத்துவானுங்க. என் மேல பொத்துவான். தலைவரை கேள்விக்கு பதில் சொல்ற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன். என்னடா படுத்துட்ட? வியாபாரமே படுத்துருச்சு. நான் படுத்தா என்ன? ஏண்டா படுத்துட்டு தான் இருக்கிறிய? காலாட்டம் என்னடா வேண்டி இருக்கு? காலை கூட ஆட்டலன்னா போயிடுச்சாக்குன்னு கொண்டு போய் வச்சிருவானுங்க. ஊர் ரொம்ப கெட்டு கிடக்கும் உங்களுக்கு தெரியாது. அங்க பாரா அந்த கூட்டுறவு கடையே. ஐயோ எல்லாம் எழுந்திருச்சு பாரா. அயோட்ட பையல என்ன கூட்டம்? ஏங்க நம்ம மட்டும் கடை வச்சிருந்தப்ப ஊர்ல ஜனங்க குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. இது என்னங்க? ஐயோ திருவிழா கூட்டம் மாதிரி வெளியூர் ஜனங்கள்லாம் வந்திருக்குது. அது சரி
சரக்கு சுத்தம், நியாய விலை, ஏன் கூட்டம் ஏறாது? இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஏண்டா டேய், நம்ம கடை பக்கம் ஒரு காக்கா குருவி கூட வரமாட்டேங்குது, நான் கவலைப்பட்டு இருக்கிறேன். நீ என்ன கால் மேல கால் போட்டுட்டு, ஏண்டா டேய் முதலாளிக்கு காட்டுற மரியாதையாடா இது? களிமண்ணு பயல. சும்மா கத்துற. வியாபாரம் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது, ஈ ஓட்டிட்டு இருக்கிறோம். இதுல முதலாளி என்ன தொழிலாளி என்ன? ஏன் காலு நம்ம தூக்கி உன் மேல போட்ட மாதிரி சத்தம் போடுறோம், என் மேல போட்டுக்கிட்டா என்ன தப்பா? உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, என் காலா. அத்தி பூத்தா போல எவனோ ஒருத்தன் வர்றான்டா. அவன் வர்ற வேகத்தை பார்த்தா நேரா அந்த கடைக்கு தான் போய் நிப்பான் போல இருக்கு. வாங்கண்ணா, ஐயா வாங்க, ஐயா வாங்க, வாங்கண்ணா. அந்த பக்கம் அந்த கடைக்கு போகாதீங்கண்ணா, எங்க கடைக்கே வாங்கண்ணா. நம்ம கடை சரக்கெல்லாம் அங்க போகலாம். அண்ணா ஏதாவது வாங்குங்கண்ணா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. நெருப்பிட்டு இருக்கா? புளி மணங்கு 2 ரூபா, பைத்தம் பருப்பு மூட்டை 35 ரூபா. பணத்தை நீங்க இந்த ரூபா கொடுக்கலாம், ஒண்ணும் அவசரம் இல்லை. என்ன வேணும் வாங்க. வந்தான், கேட்டான், கொளுத்தான், புடிச்சான், பூட்டான். ஆமா, நம்ம கடை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தானே லீவு? ஏண்டா அப்படி கேக்குற? இல்ல, என்னைக்கு லீவு என்னைக்கு வியாபாரம் வித்தியாசம் எல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கு வியாபாரம். இந்த நிலைமை நீடிச்சா நீங்க போட்டுக்கிறது கையில, கழுத்துல, காதுல எல்லாத்தையும் கடையில வைக்கணும் போல் இருக்குது. ஆமா, இதாவது சுத்தமான தங்கமா இல்ல அதுவும் கலப்படமா? பல்ல உடைச்சிருவேன். வச்சுக்காத. என்னைக்குமே சொல்றேன், தொழிலாளி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் விரோதிச்சு கூடாது, புரியுதா? நீ இன்னைக்கு முதலாளி, இதே நிலைமை நீடிச்சா 2 நாள் நீ கடனாளி. என்ன நான் என்னைக்குமே தொழிலாளி, உன் தயவு தேவை இல்லையா? கூட்டுறவு கடை முதலாளி, உங்க கடைக்கு பொட்டலம் கட்டுறதுக்கு பையன் வேணுங்களா? கோச்சுக்காதரா, பேச்சு துணைக்கு நீ ஒருத்த மாத்திரம் தான் இருக்கிற. வாடா ராஜா, உட்காந்து உட்காந்து கால் மேல கால் போட்டு படியா படியாயோ படியா போட்டுக்க. தம்பியும் ஆனவரத்து மோட்ல கட்டி புடிச்சுக்கிட்டு பக்கத்தில் மயங்கும் மயக்கம் பக்கத்தில் விளங்கு சொல்லிட்டு இங்க ஆட்டமா போட்டு காமிக்கிறேன். இது என்னங்க ஆட்டம்? அங்க பாத்துருக்கோம் ஆலமரத்தடியில என்ன ஆனாங்க தெரியுமா? சினிமா எல்லாம் கட்டி பிடிக்கிறாங்களே, அது கட்டிச்சு போங்க. என்னங்க பேசாம நிக்கிறீங்களே? அண்ணங்கார நம்ம வியாபாரத்தை கெடுத்தான், தம்பிகார நம்ம பொண்ணை கெடுத்து நம்ம குடும்ப மானத்தை சந்திச்சு வச்சிருவோம் போல இருக்கு. நான் தூண்டி போட்டு பிடிக்கணும்னு நினைச்ச வெறா குட்டி துள்ளி வந்து நம்ம அடுப்பங்கரையில உளுந்து கிடக்குது. அதை நினைச்சு சந்தோஷப்படாம நான் ஏதாவது பேசிட போறேன். இங்க பாரு, 107, 108, 109, 110, 111. ஏண்டி அங்க கல்யாணத்துல மீன்களெல்லாம் நீ சுருட்டிட்டு வந்துட்டியா? ஐயோ, இப்பதான் உங்களுக்கு அறிவே கிடையாது. மிச்சத்தை எடுக்கிற பக்கம் அம்மா குண்டா, அவங்க எடுத்தது போக சொச்சத்துல கல்யாணமே நடந்திருக்கு. ஏண்டி இவ்வளவு அழிக்கிட்டு வரையே, நம்ம வீட்டுல எந்த குழந்தை குட்டி இருக்கிற திங்கிறதுக்கு வச்சிருந்தா? இப்பதான் நம்ம மணியை கடை படுத்து போச்சே, இதெல்லாம் கலப்படம் இல்ல, சுத்தமான நெய்யில செஞ்சது. பாருங்க, லட்டு 10 பைசா, ஜாங்கிரி 15 பைசா கொண்டு போய் கடையில போய் வித்தா அவன் அள்ளிட்டு போயிருவாட்டா. உங்க மூளை இருக்கா? கொஞ்சம் மூளை இருக்கடா, உனக்கு அதுவும் கிடையாது. எந்த கலப்பு கிடையாடா? லாடு ஜாங்கிரி 5 பைசா 10 பைசா விற்கிறாங்க. இதெல்லாம் சுத்தமான நெய்யை செஞ்சதாக்கும். இது எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் விலையை நான் தான் சொல்லுவேன், அது தின்னு பார்த்துட்டு. இன்னுமா அடியே எவனாவது பாக்குறவ சிரிக்க போறாண்டி, சீக்கிரம் புறப்படு. ஐயா, ரொம்ப நல்லா இருக்கு. பொண்ணை கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போறோம், அது புத்தி வகை சொல்ல வேண்டாம். சீக்கிரம் கூப்பிட்டு சொல்லுவேன். அட்டா மூட்டை. அம்மா லலிதா, லலிதா இந்த பாருமா, நான் சொல்றத நம்ம கேளு. பெரியவகிட்ட எந்த நல்ல கவனம் வச்சுக்கோ. மோதிரம் நான் தான் மொச்சக்கட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் போருமே. எம்மா, நீ இது வரைக்கும் சொன்ன பாரு யோசனை, அதுல பாதியை செஞ்சாலே இந்த ஊர் குடும்பத்தை எல்லாம் பிரிச்சுடலாம. அதுக்கப்புறம் என்ன புதுசா ஒரு யோசனை? என்ன பெத்தவளே, உங்களை எல்லாம் நினைச்சு பெரிய ஒரு பயந்தப்போ நான் அவரை பைத்தியக்காரன் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்க அல்ப குணத்தை அவர் எவ்வளவு தூரம் அளந்து வச்சிருக்காருன்னு. எப்பா வாங்கப்பா வாங்க, பரவாயில்ல வாங்க. இங்க எல்லாரும் சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் புகுந்திருக்கேன் பாருங்க, இந்த வீடுதான் எனக்கு சொந்த வீடு. இந்த வீட்டு சுகதுக்கும் தான் எனக்கு பெருசு. என்ன பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்தா ஒரு ஆளை விட்டு அனுப்புங்க. நான் அங்க வந்து உங்க வீட்டுல உங்க ஆசை தீர 10 நாளைக்கு இருந்துட்டு வர்றேன். அதை விட்டுட்டு நீங்க 2 பேர் இந்த வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த தெரு பக்கம் கூட வரக்கூடாது. ஆமா, ஐயோ, இந்த லாடு லட்டு லுட்டு புறப்படுங்க. வித்தியாசமா நினைக்க கூடாது. இது உங்க பொண்ணு தானா? என்ன பாக்குறீங்க? லாடு லட்டு லட்சுக்கு ஒண்ணுமே போடி ஆகும். மூட்டை
புள்ளைய கட்டு. எங்க நாலு பேர் நிக்கிறீங்க, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு கலாட்டா? இன்னைக்கு அந்த கூட்டுறவு கடை லீவு, அதனால தான் எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. இல்லைன்னா வருவீங்களா? எனக்கு தெரியாதா யாராருக்கு எப்பப்ப என்னென்ன கொடுக்கணும்னு? இல்லையா, எத்தனை கூட்டமா இருந்தாலும் தனியா தெரியுது தெரியுமா? உனக்கு என்ன வேணும்? நான் என்ன செய்யட்டேன்? இந்தா படிச்சு பார்த்து இதுல இருக்கிற சாமான போடு. மனசுக்கு ஏத்த மச்சம் இது. மிளகாங்க, புளி, ஒன்னு அழைச்சுதான் வராங்க போல இருக்கு. வாங்க வாங்க. இன்னுமா பொண்ணு அழைச்சிட்டு வரலையா? ஏன் என் பொண்டாட்டிய பார்த்தா பொண்ணா தெரியலையா? திருஷ்டிய சுத்தி தேங்காயை இவ தலையில போட்டு நொறுக்குங்க. ஆமா, தேங்காயை ஏன் தலையில போட்டு நொறுக்குங்க, பூசணிக்காயை இவர் தலையில போட்டு உடைங்க. போக்கத்த மனுஷனை கட்டிக்கிட்டு உங்ககிட்ட அந்த ஏற்பாடெல்லாம் செய்துட்டு போன பாரு. ஏன் புத்திய சொல்லணும். பொண்ணு வரல, போங்கடி. ஏண்டி தனியாத்தான் 1000 பேசுறேன். அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு முன்னாடி என்ன கேள்வியை கேட்டுப்புட்டேன்? என்ன கேட்ட? போக்கத்த மனுஷன் சொன்னியா இல்லையா? சொன்னேன். ஏண்டி அப்படி சொன்னேன்? சொன்னேன். பெரிய மூதேவி வீட்டுல புள்ளியும் பிறக்காது, பிறந்தாலும் கால அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது காதலே வாங்காம வந்துட்டாரு. எனக்கு முன்னால கையை வீசிட்டு வண்டியில ஏறி வந்துட்டாரு. ஏண்டி நானும் தான் எவ்வளவோ கேட்டேன். முதல்ல நம்ம பொண்ணு வரமாட்டேன்னு. பொண்ணு வரலன்னா சவுட்ல உன்னை கொடுத்து அவளை இழுத்து கொண்டு வண்டியில உட்காந்து வச்சிருக்கணும். ஏன் அதை நீயே செஞ்சிருக்கலாமே? பின்ன ஆம்பளை நீங்க வந்தீங்க. இந்த ஆம்பளை இன்னொரு என்ன சொல்லாதே. சொல்லுவேன். எங்க சொல்லி பாப்போம். சொல்லுவேன். சொல்லி பாப்போம். ஏங்க இவர் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நடு ரோட்ல தான் கேட்கலாமா? வீட்டுக்குள்ள போய் அடிச்சுக்கீங்க. அப்ப கூட இவர் தான் தோப்பாறது வேற விஷயம். இப்ப என்ன சமாச்சாரம்? ஏன்றா பெரியவ தோசி அவளுக்கு கல்யாணமா இவ்வளவு வருஷமாயி ஒரு பிள்ளையும் பிறக்கல. அவ கண் பார்வை பட்டாலே நம்ம பொண்ணுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு ஏதாவது வந்துரும். அதனால பிரசவத்தை நம்ம வீட்லயே வச்சுக்கணும். அத பொண்ணை அழைச்சுக்கிட்டு வாங்க வாங்க நான் கதறேன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஊமை பார்த்தா மாதிரி ஏன் பின்னாலேயே வந்துட்டாரான். ஏமா நம்ம பெரியம்மா கண் பார்வை பட போறதுனால மட்டும்தான் நம்ம பொண்ணுக்கு பிறக்க போற குழந்தை நினைக்காதுன்னு உங்க அபிப்பிராயமா? ஆமாடா. நம்ம பண்ணிருக்கமே. என்னடா பண்ணிருக்க? சும்மாரியா ஏதாவது சொல்ல போறேன். பால் போடுறதுல கலப்படத்தை கலந்து ஏயா ஆயிரக்கணக்கான குழந்தைங்க கைகால் வராம 100கணக்கான குழந்தைங்க குத்துயிரும் குறையுமா போய் சேர்ந்திருக்குது. அந்த பாவத்தை நினைக்கும் போது உன்னுடைய பரம்பரை வளர ஒரு குழந்தை நினைக்குமா உனக்கு? அடி அவன் சொல்றது சரிதான். நான் பண்ணிருக்கிறேன். டேய் எனக்கு பயமா தாண்டா இருக்கு. இப்ப என் பேரை நினைக்கணுமேடா. அதுக்கு நான் என்ன பண்றது? ஏரியா நீ ஏறின வண்டியில நீ ஏரியா. ஊர்ல ஒரு கோயில் ஒரு குளம் விடப்படாது. உழுந்து எந்திரிக்கணும். ஏறு முருகா. யாயா வண்டிக்காரனை கூப்பிடுற, கடவுளை கூப்பிடு. அதே ஏத்திக்க. ஏறாண்டி ஏறு. யாருங்க நீங்க? ஒரு நாளாவது என்ன பார்க்க வந்திருக்கீங்க ஐயா? மேல உங்களுக்கு அம்பு இருக்கு ஐயா. கண்ணு கோச்சுக்காதரா. நீயும் கோச்சுட்டா அப்புறம் எப்படி? உன்னை விட்டா எனக்கு வேற யாரு கிடைப்பாங்க? அப்ப பயப்படியா? எங்க எங்கயாவது சோப்பு பக்கம் போய் போய் சந்தோஷமா பேசிட்டு இருப்பியா? பொழுது போயிடும். வயசு போயிடும். பொழுது போறதுக்கும் சந்தோஷமா பேசுறதுக்கும் தோப்பு தரத்துக்கு போனோமா? இந்த பாரு நமக்குன்னே முதலாளி வீட்டை காலி விட்டு போயிருக்காரு. அம்மா கூட இல்ல. வா பேசி தீத்துருவோம். இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துரும். கடை சும்மா கடை இதெல்லாம் நம்ம கடையா? நான் சொந்தத்துல கடை வைக்கும் போது கடைக்கு கவலா நீர், உனக்கு கவலை நான் இருக்கிறேன். வெறும் கூடையோட தானே வந்திருக்கிறேன். போகும்போது ரொட்டி அனுப்புறவா. வா வா உட்காந்துக்க. இது என்னத்துக்கு கூட வீட? ரொம்ப பேரு இந்த காலத்துல கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த தொந்தரவெல்லாம் நமக்கு இருக்க கூடாது. புரியுதா? சீட்டுக்குவோம். ஒரு ஒத்தியை பாத்துருவோம். வசதியான வீடு கிடைச்சிருக்குது. நல்ல இடிச்சுவாய முதலாளி வேற இருக்காங்க. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவே? குடுத்தனம் பண்ணுவேன். இல்லன்னா ஓடியா போவ? எப்படி குடுத்தனம் பண்ணுவே? கடன் வாங்கி குடுத்தனம் பண்ணுவேன். நாட்டுல அத்தனை பேரும் அதைத்தானே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி இருக்க போறோம்? இப்போ காலையில எழுந்த உடனே நீ என்ன பண்ணுவ? எந்திரிச்ச உடனே சாமியை கும்பிடுவேன். என்ன விட்டுருவாயா? ஏ அறிவு கட்டவள, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் தாண்டி கடவுளு என்னத்தான் கும்பிடணும். புரியுதா? சரிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? வராம சாப்பிடவே மாட்டேன். இவல்லவா பத்தினி. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து உங்க கையால சோறு போட்டாதான் சாப்பிடு. அடி செருப்பாரு. ஏண்டி இப்ப வர்ற எல்லா சினிமாவையும் பாத்துறியா நீ? இந்தா
பகல நீ கழிஞ்சு போ, ராத்திரியில என்ன பண்ணுவ? என்னங்க நீங்க? ராத்திரியில சோறு போட மாட்டேன். போறேங்க. அப்புறம் தூங்கிடுவானுங்க. பாரு, உனக்கு ஒண்ணுமே புரியல, நான் புரிய வைக்கிறேன். இப்போ நீ தான் புருஷன், நான் தான் பொண்டாட்டி. புருஷன் நானு பொண்டாட்டி. புருஷன் நீ ஊர்ல தொலைவுல வேலை பார்த்துட்டு கலப்பா வீடு திரும்பி வந்து பொண்டாட்டி கூப்பிடுற, எப்படி கூப்பிடுவேன்? என்னடே? என்னங்க இப்படி மூச்சு விடுறீங்களே? எவ்வளவு காப்பா வந்திருக்கீங்க, என்ன வேலை பார்த்தீங்க? அதை ஏண்டி கேக்குறேன்? ஐயோ, உடம்பெல்லாம் இப்படி அனலா கொதிக்குது. உங்களை வச்சு தானே நானு. எங்க வெந்நீர் வச்சு தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சமையலாச்சா? இனிமேதான் ஆக்கணும். இல்லைங்க, உங்களுக்கு என்ன பிரியம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்கலான்னு பார்த்தேன். இருக்கிற சுண்ட குழம்பே போதுமா, இல்ல வேற ஏதாச்சும் வச்சு தொலைக்கணுமா? இப்படி வாடி. நீ எனக்கு பொண்டாட்டியா? நீ எனக்கு பொண்டாட்டியா? ஐயோ, ராத்திரி நேரத்தை பேசியே வீணாக்குறாயா இவ. மனுஷன் என்ன நிலைமையில வந்திருக்கான்னு புரிஞ்சுக்காம மடப்பயமாவே சோறு வேணாம், தண்ணி வேணாம், ஒண்ணு வேணாம், பேக்கடிச்சிட்டு வந்து பக்கத்துல வந்த காலமுக்கு வா. இவகிட்ட ஒண்ணும் பண்ணிக்க முடியாதுப்பா. 10 வருஷத்துக்கு முன்னாலேயே கல்யாணம் ஆக வேண்டிய கேஸ் இது. என்னடி அங்க புலம்ப? அத்தா அமுக்குற ஆளு கடையை விட்டுட்டு போறான். அவன் மாற மேய விட்டுட்டு எங்க போயிட்டானா? இத்தனை வருஷமா அவனுக்கு போட்ட சோறு தண்ட சோறு தான். பறந்து கிடக்குதுங்களே. என்னமோ குசு குசு சத்தம் கேட்குது. உள்ள எவனோ பூந்திருக்கிறான். உன் காலவாயை திறக்காது. என் கடை முதலாளிக்கு கல்யாணமா இத்தனை வருஷமாச்சே, என்னைக்காவது அவன் பொண்டாட்டி அவன் காலை இப்படி அமர்த்திருப்பாளா? காதலிக்க தெரியாத கஞ்ச பய பொண்டாட்டி. அவன் மாத்திரம் என்ன, கலப்பட ஒண்ணுதான் தெரியும், கபோதி பயம் அவனுக்கு. என்ன பேச்சு பேசிட்டு போறாங்க, சின்ன சிரிச்சுதானே. ஒரே அலுப்பா இருக்கு, கொஞ்சம் கால் அமுக்க. இன்னைக்கு நான் தான் கால் அமுக்கணுமா? ஆத்த பிரகாசம் மனசாலுக்கு புத்தி வரவானா? புத்தி வருது, கால் எதுன்னு தெரியல. கடையில முதலாளி இல்லாத நேரமா பார்த்தா நீ கடைக்கு வரணும். உங்க வீட்டுல அம்மா இல்லாத நேரமா பார்த்தா நான் உங்க வீட்டுக்கு வருவேன். என்ன வேணும், கூலியோட வந்திருக்கேன். இந்த மாசத்துக்கு வேண்டிய சரக்கு பூரா எடுத்துறேன், அள்ளிட்டு போய் வீட்டுல அடுக்கு. கம்முன்னு இருக்கு கண்டு இது. கடையில் இல்ல, முதலாளி போயிட்டா. நீ வாங்க, கூச்ச விடாத, கவிடுவா, பக்கத்துல வா. ஏங்க முடிய எவ்வளவு சின்னதா இருக்கு? இதெல்லாம் நல்லா இல்ல தெரியுமா? நானு உனக்கு கையில கொடுத்துருக்கேன்ல, அதை எடுத்து தினந்தோறும் நம்ம சைக்கிள போட்டு நல்ல தடவை ஜட முழங்கால வரைக்கும் தொங்கணும். அதான் நல்லா இருக்கும் பொம்பளை இருக்கலாம். இந்த மாதிரி பவுடர் எல்லாம் கொடுத்துருக்கல, போட்டுட்டு வாசனையா வரணும். என்ன பார்க்க வரும்போதெல்லாம் நீ வரத்துக்கு முன்னால வாசனை வந்துடணும். புரியுதா? சரிதா? வீட்டுல நினைக்கிற என்ன வரப்ப வெட்டமா? ஏண்டா ஏன் வரப்ப வெட்டா? ஓ வரப்பாவது ஏன் வரப்பாவது வரப்போகுதியா? ஊர்ல இருக்கிற அத்தனை வரப்பு எதிரி போய் எல்லாம் ஒரே வயல ஆக போகுது. எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? ஏன் ஆகாது? கூட்டுறவு முறையில சாவடி செய்யறதுக்கு எங்க தலைவர் திட்டம் கொண்டாந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. அதுக்கு நாங்க அத்தனை பேர் வளர்த்து கொடுக்கறதா ஒத்துக்கிட்டோம். உனக்கெல்லாம் ஒரு தலைவன், அவருக்கு ஒரு திட்டம், அதை நீங்க நிறைவேற்றீங்களா? அதுக்காக சட்டக்குன்னு கொஞ்சோண்டு கொஞ்சம் வெட்டுறது. களிமண் பயல அவங்கதான் வெட்டாங்க, நீ ஏண்டா வெட்ட? போராட்ட பக்கம் மண்டு பயல்களா, ஏமாளி பயலுங்களா, உருகாணி அரகாணியில் இருக்கிற உங்க நிலத்தை எல்லாம் உண்ணா முழுக்கி ஏப்ப முட்டா இது தலைவரை திட்டா பார்த்துட்டு இருக்கீங்க. வெட்ட போறான் வெட்ட போறான்.
போடாதீங்க பேசிட்டே இருக்க சீக்கிரம் வெட்டியா வெட்டாதையா நீ என்ன ரெண்டு பக்கம் பேசுற நீ அவளு தானே இதால பாவி முதல்ல தூக்கி கொடுத்த தலைவனை திட்டுறான் வெட்டி போய மகன இங்க வாடா என்ன முதலாளி அந்த பயலுங்க சொன்னதை கவனிச்சியா வெட்டான்றான் வெட்டவே மாட்டேன்றான் போடா அவன் வெட்டி போடுவானா அது இல்லடா குடும்ப நிறத்தை பூராவும் தூக்கி கொடுத்தா சொல்றானே பெரிய மனுஷன் அவன் புத்தியை காமிச்சிட்டான் வெறும் பயல நான் சொல்றதை கேள்றா அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை தேடிட்டு இருந்தேனே கிடைச்சு போச்சு அவரு இந்த நிலவு வாரத்தை வச்சு அந்த பயணங்களை பிரிச்சு காட்டனா இல்லையா இதை விட்டு அவங்களுக்கு வேலை ஆளத்தான் வெட்டாங்க ஆளை வெட்டல பரப்பாது வெட்டான்